இந்த லொகேஷன்ல தான் பண்ண போறோம். அதாவது அந்த புளியா மரத்துக்கு அடியில இதோ உங்களுக்காக மாஸ்டர் புடி புடி மாப்ள லெக் பீஸ் போச்சு. பிரியாணி பக்காவா இருக்கு. வீடியோ என்ன பாலாஜி? இன்னையோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒஸ்கோட்டை பிரியாணின்றது நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒஸ்கோட்டைனா ஆத்தென்டிக் ஒஸ்கோட்டை பிரியாணியா இல்லை வில்லேஜ் ஸ்டைல் பிரியாணி? தொன்னை பிரியாணி மாதிரி வரும்னு நினைக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக வரும். சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம்னா, நம்ம கோழி வந்து வாங்கிட்டோம், நம்ம செஞ்சில் வந்து வாங்கினோம். அங்கே வந்து கேஜி பார்த்தீங்கன்னா 260 சொல்லியிருந்தாங்க. முழு கோழி உயிருடன் வந்து வாங்கினோம்னா நமக்கு வந்து 180 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 360 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. அதுவே கிலோ வாங்கணும். அதனால இப்போ நம்ம இங்க வந்து கேட்ட நம்ம ஊர் பக்கத்திலே நியர்பை இருக்கு. லொகேஷன் பாருங்க. இது வந்து அகரம். ஆமா, அந்த விநாயகபுரம் அகரம் கோழி பண்ணையே இருக்கு. கரெக்டா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நிறைய சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அரியாலி சிக்கன், இது ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இதோட சைன் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கமன்னு சிக்கன் பிரியாணி. அதாவது இந்த லொக்கேஷன்ல தான் பண்ண போறோம். அதாவது அந்த புளியா மரத்துக்கு அடியில கமன்னு சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டில் அதாவது அந்த லொக்கேஷன்ல பார்க்க போறீங்க. அப்படியே போலாமா? கைஸ், லொகேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்கு. வா ஃபைனலி வி ரீச்ட் அவர் லொகேஷன். லொகேஷனை மட்டும் பாருங்க, பயங்கரமா இருக்கு. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து புளியம் பழமா இல்லை புளியம் கொட்டையா? ஓகே, இங்கே தான் நம்ம வந்து இப்போ அன்ஸ்டாப்பபிளாக பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி லொக்கேஷனை பாருங்க. சரி, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க மக்களே. அப்படியே போய் கட்டை சேகரிப்போமா? ஏன்னா இப்போ நம்ம அடுப்பில் தான் அந்த பிரியாணியை செய்ய போகிறோம். கட்டை திடீர்னு யாரும் எடுத்துக்கி போட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட கேமராமேன் தான் ஆல்ரெடி சேகரித்து வச்சது. அப்படியே இதை போட்டுட்டு எம்டி தம் டீலாம் வந்து இருக்கவே கூடாது. பாருங்க, அது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ண மாஸ்டர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, பக்கத்தில் ஒருத்தர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஹெல்பிங் மைண்ட் வந்து வெங்காயத்தில் கிரிக்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து கார்த்திக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டார். என்னப்பா ரெடி ஆயிட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க கார்த்திக்? அரிசியா தம் போட போறீங்களா? அது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தம் போடுறதுலாம்? தம் போடுறீங்களா? அது கொஞ்ச நாளமா தான் தம் போடுற பழக்கம். ஓகே, தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, வெங்காயம் கட்டிங் ஷாட்லாம் பார்த்துட்டீங்க, கழுவிக்கலாம். மாஸ்டர் தான் கழுவு போறாரு. எத்தனை கிலோ மாஸ்டர்? 2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ. ஓகே, கேஸ் பற்ற வச்சு அரிசி டம் போட போகிறோம். ஓகே மாஸ்டர், அடுத்தது அரிசி டம் போட்டுடலாம். அரிசியும் தம் போட போகிறீங்களா? ஜோக் இல்லையா? தண்ணி தேவையான அளவு. நீங்கள் 1 kg 2 kg போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. மொத்தம் எத்தனை கிளாஸ் மாஸ்டர்? கட் பண்ணிக்கோங்க மாஸ்டர், மொத்தம் எத்தனை கிளாஸ்? எத்தனை போட்டுருக்கீங்க? 2 போட்டாச்சுடா. 2 போட்டிங்களா? 4 கிளாஸ். 4 கிளாஸ். எல்லாம் ரெடியா? பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி தயார் பண்ண போறோம். என்னென்ன மாஸ்டர் இருக்கு? அப்படியே தக்காளி, பச்சை மிளகாய், லெமன், நெய், ஆச்சி மசாலா. ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாக்ஸ் இருக்கு.
அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரிசி வந்து ஓகே ஓகே. அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். 65க்கு மசாலா ரெடியாக போகுது. சிக்கன் 65க்கு மசாலா. ஓகே போட்டுக்கலாம். ஓகே. சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஓகே ஓகே மாஸ்டர். சால்ட் மசாலா மொத்தம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே மாஸ்டர். அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் எப்படி வருது மட்டும் பாருங்க. பார்க்கும்போதே சக்ஸஸ்ஃபுல்லாக எரிய வச்சுட்டாங்க. எடுத்தோடனே ஒரு 1/2 லிட்டரில் எவ்வளோ மாஸ்டர் ஊற்றணும்? அதெல்லாம் கேட்காதா, ஊத்துறத பாடுறா. எனக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம். ரைட் மாஸ்டர். என்ன ஓகே மாஸ்டர். இப்படி ஒரு செட்டப்ல இப்படி ஒரு பிரியாணியா? ஞாபகம் இருக்கலாம். பட்டை லவங்கம் ஒரு பாக்கெட் கம்ப்ளீட் பிளாக் கிட்ட இருக்கே. காய் போட்டுக்கலாம். ஓகே. வெங்காயம் நல்லா மாஸ்டர் தக்காளி இருந்துருச்சு. அப்படியே இதுக்கு 2 பேர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. கல் உப்பு போட்டுக்கலாம். ஓகே மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர்? வதங்கும். ஓகே 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 ஓகே. வதங்கிறதுக்கு தான் போடுவாங்க, வேற என்னத்துக்கு போடுவாங்க? டேஸ்ட்டுக்கு போட மாட்டாங்களா? போட்டுக்கலாம். ஓகே மாஸ்டர் போடுங்க. என்ன மிளகா மாஸ்டர்? பச்சை மிளகாய். லொக்கேஷன் மட்டும் மாறி இருக்கு, என்னன்னு தெரியல. சில்லி நேச்சுரல் கலரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. மாஸ்டர் போடுங்க மாஸ்டர், நல்லா வதக்குங்க. இப்போ கையில் உங்கள் கைவண்ணத்தில் தான் இருக்குது இன்னைக்கு பிரியாணி. க்ளோஸ்அப் ஷாட்டு மாஸ்டர், க்ளோஸ்அப் ஷாட்டு உங்களுக்காக. அப்பா இதோ உங்களுக்காக. ஒரு கொதிச்ச உடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். லெக் பீஸ்ரா இது எடுக்கும் போதே சொல்லி. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் சொன்ன கம பிரியாணி ரெடி. தம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஃபைனலாக வந்து தம் போட்டாச்சு. எக்ஸாக்டாக இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் கமன்னு பிரியாணி. இப்படி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு மனிதர் கூட இந்த பிரியாணி. அது என்னங்க என்ன பார்த்தா மட்டும் மனித சூட்லேயே போயிட்டு இருந்தாங்க. பார்த்தாங்களா? அக்காவான தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக வந்து சாப்பாடுக்கு தேவையான இலையை அறுத்தாச்சு. பாருங்க. ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியாது. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க. கொண்டு போறாரு. இப்போ போய் அடுத்த தம் பிரேக்கிங் ஷாட்டையும் அப்புறம் சாப்பிட்றத தான் நீங்கள் பார்க்க போறீங்க. லுக் அட் த வியூ. இதெல்லாம் நாளைக்கு ஒரு தனி vlogல பார்ப்பீங்க. நம்மளோட இடத்துல என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே வாங்க பார்க்கலாம். மச்சான் இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஃபைனலாக வந்து மாஸ்டர் வந்து தம் உடைக்க போகிறாரு. ஐயோ உடச்சிட்டாரு. போடு லெவல். ஐயோ போடுங்க மாஸ்டர். Pablo Emilio Escobar Gaviria. Plata o plomo. Plata. பீஸை காமிங்க மாஸ்டர். Plata பீஸை o plomo. Plata o plomo. பீஸ் எடுங்க மாஸ்டர். O plomo. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. மாஸ்டர் வந்து பிரியாணியை முடிச்சிட்டாரு.
நம்ம ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட் வந்துட்டாரு ஜனகராஜ் கெஸ்ட் ஜனகராஜ் அண்டு கனிமொழி. அந்த இலை எப்படி இருக்கு பாருங்க. சாப்பாடு போடல, அதுக்கு முன்னாடி உக்காந்துட்டாரு பாலாஜி. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. பையன் வந்து மாஸ்டர் Plata o plomo. 65 போட போறாரு. O plomo. Plata 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 o plomo. எல்லாம் ஜவார் பாய் பிரியாணி ரெடி. ரைஸ் எல்லாம் பாருங்க உதிரியா. பிரியாணின்ற மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவர்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்பா 65 லெக் பீஸ். மாப்ள போடுவோமா? போடு மாப்ள. புடி மாப்ள. ஐயோ லெக் பீஸ். பீஸ் போச்சு. வெறும் பீஸ். இந்த என்ன மாப்ள, புடி லைட்டா புடி. அப்பப்ப அப்படி ஒரு பீஸ போடுவோமா? போடு ஓகே போடு. ஓகே ஓகே. இப்படி போடு. வேற மாதிரி போன டைம் நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்டதை விட அதை விட பெட்டர். தடலடியா இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, போன டைம் நம்ம 65 செய்யல. ஆமா இந்த ஒரு 65 65 செஞ்சு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு பிரியாணியோட குக்கிங் மனம், ஷாட்ஸ் மனம் வேற மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா இது ரொம்ப செமையா நேரம் இருக்காது. மேரினேட் ஆச்சு. அதுதான் ஒரு விஷயமே. அதனால இன்னைக்கு வந்து இந்த வேட்டை தான் இன்னைக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு சில பேர் சாப்பிடாம வந்திருப்பீங்க. அப்படியே க்ளோஸ் அப் வாங்களேன். எவ்வளோ தான் வேலை அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி ரோட் ஸ்டைல் 65னா அது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எப்பயுமே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு முட்டையை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 65 பைட் ஒன்று போயிடலாமா? முட்டையை வந்து லைட்டாக புட்டுக்கிட்டு அப்படி இப்படி அஜி இதை ட்ரை சொல்லவா பண்ணலாம். வேணும்? முட்டையை லைட்டாக வைங்க. சொல்லவா வேணும்? அதோட லெக் பீஸ் வச்சு சாப்பிடுங்க, பீஸ் வச்சு சாப்பிடுங்க. சொல்லுங்க. நம்ம ரிவ்யூவர் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு. அதான் லொகேஷன் தான் எங்களுக்கு வேற லெவல். வேற மாதிரி. அங்க அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க. இப்போ லைட்னிங் போயிடுச்சு, அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்பீங்க. லொகேஷன் மாத்தலாம்னு தான் இருந்தோம். சரி எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். முட்டை, அதுக்கப்புறம் 65 லைட்டா பீஸ், ஒரு பைட் போயிடுமா? இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுங்கப்பா. ஆல்ரெடி வச்சாச்சு. அதை வச்சு டமால். இந்த மாதிரி வீடியோ அதிகமா உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அடுத்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? எப்பயும் அதையே சொல்ல வேணாம். ஆ. இந்த மாதிரி கண்டென்ட் ம் எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ம் இப்படி போ இப்படி போ. சரி ஓகே. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் இது ஐகான் மட்டும் இல்லாம டிக்கி டிக்கி டிக்கின்னு அடிக்கும், அதை அடிச்சுட்டு போயிடுங்க. ஓகே ஒரு ஃபைனலா ஒரு பைட். எப்பவுமே உங்க ஆதரவு இந்தாப்பா. நம்ம முட்டையோட போயிடலாம். ஓகே. ஏய் வை 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 வை. ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். நான் அழகா பிரியாணி என் பண்ணிக்கலாமா? ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் பை 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 பை. தம்பி நீ தான் வரல உள்ள. ஐயோ. பாலாஜி பார். பிரியாணி பக்காவா இருக்கு. மாஸ்டரை கொஞ்சம் செக் பண்ணி